Antigens are processed by the antigen presenting cell. After processing, it is placed on the upper surface of APC. APC மேல உட்கார்ந்தவன T cells ஓடி வந்து ஸ்பெசிபிக்கலா இன்டராக்ட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்ச அப்புறம் T cell இதை அடிச்சு சாகடிக்க ட்ரை பண்ணும். முடியாது. பாக்டீரியா பயங்கரமான கிரிமினலா இருப்பான். உடனே T cell உடம்பு முழுக்க மெசேஜ் அனுப்பும். யாரோ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலேவா நம்ம உடம்புல நுழைஞ்சுட்டோம், நமக்கு டிபி வந்துடுமா, இருமிண்டே இருப்போமா, லங்ஸ் அஃபெக்ட் ஆகுமா, போன் அஃபெக்ட் ஆகுமா, கிட்னி அஃபெக்ட் ஆகுமான்னு T cell உடம்பு முழுக்க மெசேஜ் அனுப்பும். மெசேஜ் அனுப்புறப்ப நம்ம உடம்புல B cell, T cell, சைட்டோடாக்சிக் லிம்போசைட்டிக் செல் எல்லாருமே பயங்கரமா மல்டிப்ளை ஆகி குளோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவான். T செல்கள், B செல்கள், சைட்டோடாக்சிக் லிம்போசைட்டிக் செல்கள் எல்லாம் எண்ணிக்கையில் அதிகரிப்பர். ஓரின செல் பெருக்கம்னு கொடுத்துருப்பா குளோனிங். அத்தனையும் ஓடி வந்து பாக்டீரியா மேல குதிப்பா. அவன்டா இன்னைக்கே சொல்றப்பா அழுகையா வருது. இங்க இருக்க கௌதம், ரஞ்சித், ஹரி, சரவரன், அருண், சுபாஷ், விக்கி, சுடல சார் எல்லாம் ஓடி வந்து என் தொப்பாளி மேல ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சான்னு வச்சுக்கோயேன், எனக்கு என்ன ஆகும், பிராணம் போயிடும். அது மாதிரி எல்லாரும் ஓடி வந்து பாக்டீரியா மேல குதிக்கிறப்ப பாக்டீரியா செத்து போயிடுவா. இதுதான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆஃப் அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு பேரு. நம் உடலிலே பெறப்பட்ட நோய் தடை காப்பானது எவ்வாறு முடுக்கி விடப்படுகிறது, இந்த ஸ்டெப் தான் இங்க சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமானது கொஞ்சம் அட்டென்டிவாக பார்த்துக்கும். இப்போ நம்ம எடுக்க போகிறது அதுக்கப்புறமா நம்ம புக்கில் பார்த்துட்டே வந்த எல்லாம் மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூஸ், கோழை படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள், மால்ட் அப்படின்னு படிச்சிருப்பேன். இதுவும் 5 மார்க்கில் முக்கியம். Mucosa is a viscous gel-like substance present in the respiratory tract, gastrointestinal tract, urinogenital tract and other body lumina. கோழை படலம் என்பது நம் உடலிலே சுவாச பாதை, செரிமான மண்டலம், இனப்பெருக்க மற்றும் கழிவுநீர் பாதை, இறுதியில் உடற்குழி அனைத்திலும் காணப்படுகின்ற ஒரு விஸ்கஸ் ஜெல் போன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆகும். This mucosa is always associated with lymphoidal cell and phagocytic cells. நம் உடலில் எங்கு கோழை படலம் காணப்படுகிறதோ அதுல lymphoidal செல் நிறைய இருப்பா. That is B lymphocyte and T lymphocyte. Phagocytic cellsனா macrophagesம் neutrophilsம் நிறைய இருப்பா. அப்ப நம்ம கபம் கோழைங்கிறத மட்டமா நினைச்சுட்டு இருப்போம். நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கோழை அதிகமாக காணப்படுகிறதோ அது நோய்க்கிருமிகள் உள்ளே நுழைவதை தடுக்கும். நோய்க்கிருமிகள் உள்ளே நுழைகின்ற சமயத்திலேயே தாக்கி அழிக்கும். ஏனெனில் அவள்கிட்ட லிம்பாய்டல் செல்ஸ் இருப்பா. இதை தவிர பேத்தோஜனை முழுங்கக்கூடிய பாகோசைட்டிக் செல்ஸ் இருப்பா. இதை ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் பால்ட், பிராக்கல்ஸ் அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூ, சுவாச பாதை சார்ந்த கோழைப்படலம். செகண்ட் இஸ் கால்ட், கட் அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூ அப்படின்னு 2 வகை இருக்கு. கட்னா உடற்குழின்னு அர்த்தம். அப்புறம் இதோட ஸ்பெஷாலிட்டி கொஞ்சம் நேரம் முன்னாடி சொல்லி கொடுத்தேன். The mucosa is always endowed with immunoglobulin A. இங்க immunoglobulin A ஆனது அதிகம் காணப்படும். இது எல்லாத்தோட முக்கியம். The main function of mucus or mucosa or mucosa associated lymphoidal tissue is to give protection against respiratory and enteric infection. சுவாச பாதை நோய்கள் வராமல் தடுப்பதிலும் என்டரிக் நோய்கள் வராமல் தடுப்பதிலும் இவை முக்கிய பங்கினை வகிக்கின்றன. சுவாச பாதை நோய் சொல்லிடுறேன், படிச்சிருப்பேன், திருப்பி ஞாபகப்படுத்திக்கோங்க. நிமோனியான்னு படிச்சிருக்கோம். இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங்ஸ் இஸ் said to be pneumonia. நுரையீரல் பகுதியில் நோய் தொற்று ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டால் அதை நிமோனியா என்று அழைப்பார்கள். வைரல் நிமோனியா, பாக்டீரியல் நிமோனியா, மைக்கோபிளாக்கல் நிமோனியான்னு படிச்சிருப்பேன். எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், மறந்துடாதீங்க. 3 மார்க். வைரல் நிமோனியா, அடினோ வைரஸ், ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ், காக்சாக்கி வைரஸ் 3 மார்க். பாக்டீரியல் நிமோனியா, ஸ்ட்ரெப்டோகாக்கல் நிமோனியே, டிப்ளோகாக்கல் நிமோனியே, நீமோகாக்கல் நிமோனியாவால் ஏற்படும். மைக்கோபிளாஸ்மான்னு ஒன்று படிச்சிருப்பேன். மைக்கோபிளாஸ்மா இஸ் அ இன்டர்மீடியேட் குரூப் between viruses and bacteria. வைரஸ்களுக்கும் பாக்டீரியங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு தொகுதியினைத்தான் நாம் மைக்கோபிளாஸ்மா என்று அழைக்கிறோம். ஆதலினாலும் நமக்கு நிமோனியா வரலாம். டிபி வராமல் தடுக்கும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே the causal agent of TB, எலும்புருக்கி நோயை உருவாக்கக்கூடிய
டிபி வராமல், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலேவரால் ஏற்படக்கூடிய டிபி வராமல் தடுப்பதில் இது முக்கிய பங்கினை வகிக்கும். அப்புறம் கோல்டுன்னு படிச்சிருப்பேன், chronic obstructive lung disease, அது வராமல் தடுக்கும். bronchitis, acute bronchitis, chronic bronchitis அனைத்தும் வராமல் தடுப்பதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. என்டரிக் போன கிளாஸில் சொல்லிக் கொடுத்தேன். Infection of the microorganism causes inflammation of the intestine is said to be enteric fever. நோய் தொற்றின் காரணமாக குடலில் வீக்கம் ஏற்பட்டு காய்ச்சல் ஏற்பட்டால் அதை என்டரிக் காய்ச்சல் என்று அழைப்போம். டைபாய்டு வராமல் தடுப்பதிலும், கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ் வராமல் தடுப்பதிலும் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஸோ இந்த மால்ட்டுங்கிறது 5 மார்க்கில் முக்கியம்னு ஞாபகம். அதுக்கப்புறம் லிம்பாய்டல் ஆர்கன் கொடுத்துருப்பான். நல்ல கவனி, ஃப்ரெஷ்ஷாக கவனி. லிம்பாய்டல் ஆர்கன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிம்ஃபா, நிணநீர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ராஜேந்தர் புல்ல சிம்பு, அடிக்கடி ஹரிசார் பால் குடிக்கிறது பெரிய சொம்பு, கௌதம் ஆசான கையில் அடிக்க வச்சிருக்கிறது கம்பு, ஹை ஹீல்ஸோட சுடல் சார் நடந்தார்னா எம்பு, அடிக்கடி ஆசான்ட வம்பு பண்றது சரவணன் சார். ஸோ வம்பு, கம்பு, எம்பு, சிம்பு, சொம்பு, போர்டில் எழுதியிருக்கிறது என்ன? லிம்ஃப். இன்னும் சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கா? கொஞ்சம் ஜாலியாக கவனிச்சுக்கோங்க. லிம்ஃப் is a special filtrate of blood plasma without RBC. நெல்லிற்கு பாய்ந்த நீரானது ஆங்காங்கே உள்ள புல்லிற்கும் பொய்தது போல இரத்தமானது இரத்த குழாயின் உட்புறத்தை ஓடுகின்ற சமயத்தில் சிறிதளவு வெளியே வந்து திசுக்களுக்கிடையே சேகரமாகும். அதைத்தான் நாம் லிம்ஃப் என அழைக்கிறோம். நிணநீர். லிம்ஃப் is a special filtrate of blood plasma. குழந்தைகளா, கௌதம் சார், ரஞ்சித் சார், ஹரி சார், அருண் சார் எல்லாரும் கோச்சிக்காதீங்க. உங்களை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறதுக்காக. இந்த காலத்தில் வாத்தியார்னால குழந்தைகள் ஒன்றும் சொல்ல முடியல, குழந்தைகளுக்கு கோவம் வந்துடும். அதனால சின்ன குழந்தைகள் கோச்சிக்க கூடாது. அப்புறம் சாக்லேட் உங்களுக்கு வாங்கி தரேன், ஓகேயா? அப்போ என்ன ஆகும்? லிம்ஃபுங்கிறது ஸ்பெஷல் ஃபில்ட்ரேட் ஆஃப் பிளட் பிளாஸ்மா, ரத்தத்தின் வடிநீர். அது ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு லிம்பாட்டிக் சிஸ்டம், நிணநீரிய மண்டலம்னு பேர். அந்த நிணநீரிய மண்டலம் சில இடத்துல வீங்கின்னு இருப்பா, அதுக்கு லிம்ஃப் நோட், நிணநீர் முடிச்சுன்னு பேர். இந்த லிம்பாய்டல் ஆர்கனை 3ஆ பிரிச்சிருக்கா, அது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். பிரைமரி லிம்பாய்டல் ஆர்கன் முதலாம் நிலை, செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கன் 2ஆம் நிலை, சென்ட்ரல் பெரிஃபரல் வேற சொல்லியிருப்பா. அதர் இம்யூன் சிஸ்டம், பிற நிணநீரிய மண்டலங்கள். பிரைமரி லிம்பாய்டல் ஆர்கன், த சென்ட்ரல் லிம்பாய்டல் ஆர்கன் அப்படின்னா அதுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பா. 3 மார்க் வச்சுக்கோங்க. ஒன் இஸ் தைமஸ், தைமஸ் சுரப்பி. செகண்ட் இஸ் போன் மேரோ, எலும்பு மஞ்சை. தேர்ட் இஸ் வருசா, வருசா இல்லப்பா, புருசா, புருசா இல்ல, பர்சா. என்ன பேரு? பர்சா ஆஃப் ஃபேப்ரிகஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். பர்சானா பறவைகளில் காணப்படக்கூடிய ஒன்று, பர்சா ஆஃப் ஃபேப்ரிகஸ். இது எல்லாம் பிரைமரியில வருவா. செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கன், 2ஆம் நிலை லிம்பாய்டல் ஆர்கனுக்கு லிம்ஃப் நோடு, நிணநீரிய முடிச்ச ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ளீன், மண்ணீரலை ஞாபகம் வச்சுக்கோங்க. மால்ட், மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூ. அதர் இம்யூன் சிஸ்டம், பிற பற்றிருக்கு எதை ஞாபகம் வச்சுக்கிறேன்? அப்பெண்டிக்ஸ், சிறுகுடலும் பெருகுடலும் சந்திக்கின்ற இடத்தில் காணப்படுகின்ற குடல்வால் நீட்சி. டியர் கிளாண்ட் செக்ரேஷன், கண்ணீர் சுரப்புகள். லாக்டேட்டிங் மெமரி கிளாண்ட் செக்ரேஷன், பால் சுரப்புகள், உமிழ்நீர் சுரப்புகள். இது எல்லாம் எதில் வரும்னா பிற நிணநீரிய உறுப்புகளில் வரும். இது எல்லாம் பரீட்சையில் 3 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் எடுத்து எல்லாம் ரொம்ப முக்கியமாக தைமஸ் சுரப்பியை பற்றி தெரிஞ்சுக்கணும், லிம்ஃப் நோடை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். தைமஸ் இஸ் த பிரைமரி லிம்பாய்டல் ஆர்கன். மனிதர்களில் முதலில் தோன்றிய நோய் எதிர்ப்பு திறனிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றினைத்தான் நாம் தைமஸ் சுரப்பி என அழைக்கிறோம். It is actually located on the upper surface of the anterior surface of the heart. இதயத்தின் மேற்பகுதியில் இது அமைந்திருக்கும். எப்படி சிறுநீரகத்தின் மேற்புறத்தே அட்ரீனல் சுரப்பிகள் காணப்படுகின்றனவோ அது மாதிரி இதயத்திற்கு மேற்புறத்தே இருக்கும். இட்ஸ் a primary lymphoidal organ. முதலில் தோன்றியது எப்போ வரும்னா 6th week of gestation. நம் அம்மா வயிற்றிலே 42 நாள் குழந்தையாக இருக்கின்ற சமயத்தில் இது உருவாக ஆரம்பிக்கும். இந்த 3rd month it's a lymphoepithelial tissue. 90வது நாளிலே ஒரு epithelial tissue போன்று மாறும். Just before birth it will become a fully matured organ. 285 நாட்கள் நமக்கு வயது ஆகின்ற சமயத்தில் முழுமையான ஒரு உறுப்பாக மாறி இருக்கும். At the time of puberty, the size of the thymus gland is reduced by progressive involution.
Now puberty means the process of sexual maturity is said to be puberty. Process of sexual maturity அப்படின்னா நாம் 14 வயதிலே பருவ முதிர்ச்சி அடைவோம். அந்த பருவ முதிர்ச்சி அடைகிறோம் பாருங்களேன், அந்த சமயத்தில் the size of the thymus gland is reduced by progressive involution. தைமஸ் சுரப்பியானது சுருங்கி சிறியதாக மாறிவிடும். இதெல்லாம் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. இந்த தைமஸ் எடுத்துட்டு எல்லாம் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர், இதை பற்றி சொல்ல போகிறேன். லிம்ஃப் நோடை பற்றி சொல்ல போகிறேன், கவனிச்சுக்கோ. தைமஸ் கிட்னி மேலேயே தான் தைமஸை சுற்றி ஒரு அவுட்டர் கவரிங் இருப்பான். Thymus, the primary lymphoidal organ, first lymphoidal organ, first formed lymphoidal organ, முதலில் தோன்றிய ஒரு நிணநீரிய உறுப்பு என்பதை மறந்து விடாது. இதை சுற்றி ஒரு அவுட்டர் கவரிங் இருப்பா, அதுக்கு பேர் கேப்சூல்னு பேர். அவுட்டர் பார்ட் வெளிப்புறத்துக்கு கார்டெக்ஸ் புரணின்னு பேர், இன்னர் பார்ட்டுக்கு மெடுல்லா அப்படின்னு பேர். இந்த மேலே எடுத்துட்டு எல்லாம் இந்த கேப்சூல்லேருந்து இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், விரல் போன்ற உள் வளரிகள் தோன்றும். அதுக்கு டிராபிகுலே அப்படின்னு சொல்லலாம், செப்டம்னு சொல்லலாம், கிராஸ்வால்னு சொல்லலாம், குறுக்குச்சுவர்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுவா, இந்த பெருசா இருக்க கார்டெக்ஸை சின்ன சின்ன அறைகளாக பிரிப்பார்கள். அந்த பெருசா இருக்கிறதுக்கு லோப்னு பேரு, சின்னதா இருக்கிறதுக்கு லோபியூல்ஸ்னு பேரு, சிறிய அறைகள். இந்த வெளியில இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் புரணி பகுதியிலே யங் லிம்போசைட் இருப்பார்கள், இளம் நிலையில் உள்ள லிம்போசைட்டுகள் காணப்படும். மெடுல்லால வந்து எல்லாம் மெச்சூர்டு லிம்போசைட்ஸ் இருப்பா, முதிர்ச்சி அடைந்த லிம்போசைட்டுகள் காணப்படும். அண்ட் தே ஆல்சோ பொசஸஸ் ஹேசல்ஸ் காப்செல்ஸ். எபித்தீலியல் செல்ஸ் இதுடன் நிறையா இருப்பா. ஏகப்பட்ட எபித்தீலியல் செல் ஒரே இடத்துல சேர்ந்திருந்தா the aggregation of epithelial cells present in the thymus gland is said to be Hazel's corp cells. இதெல்லாம் அதில் ஸ்ட்ரக்சரில் தெரிஞ்சுக்கணும். What is the function? ஏற்கனவே ஆரம்பிக்கிறப்பே சொல்லி கொடுத்தேன், எலும்பு மஜ்ஜையில் ஃபார்ம் ஆகி தைமஸ் சுரப்பியில் மெச்சூர் ஆனாலும் அதுக்கு டி லிம்போசைட். அப்போ லிம்போசைட்டுகள் எலும்பு மஜ்ஜையில் ஃபார்ம் ஆகி தைமஸில் வந்து மெச்சூர் ஆவால். ஸோ டி லிம்போசைட் மெச்சுரேஷனுக்கு காரணமாக இருப்பா, முதிர்ச்சி அடைவதற்கு. டி லிம்போசைட் ப்ரொலிஃபரேஷன், நமக்கு நோய் கிருமிகள் தாக்குகின்ற சமயத்தில் நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்குவதற்காக டி லிம்போசைட்டுகள் இங்கு எண்ணிக்கையில் அதிகரிக்கும். The T lymphocytes are educated here. ஒரு எனிமி வந்தால் ஒரு பேத்தோஜனை எப்படி சாகடிக்கணுங்கிற மெத்தடாலஜியை இந்த தைமஸ் கிளாண்ட் டி செல்லுக்கு சொல்லிக் கொடுக்கும். And they acquire a special antigen called தை ஆன்டிஜன். தைமஸ் சுரப்பிக்கு வந்த பிறகு இதன் மேற்புறத்தை தை ஆன்டிஜன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆன்டிஜன் உருவாக்கத்தை தோன்றும். அப்புறம் தைமலின், தைமோசின், தைமோபோய்டின் என்று அழைக்கப்படும் ஹார்மோன்களை ஒத்த பொருட்களை இது உருவாக்கும். இது எல்லாம் தைமஸோட ஃபங்க்ஷன்ஸ். 5 ஃபங்க்ஷனான்னு படித்து வச்சுக்கோ. ஒரு பேராகிராஃபாக இருக்கும், அதை பாயிண்ட்ஸாக மாற்றினெல்லாம் 7-8 வரும். அது ஒரு முக்கியம். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது கொடுத்துருப்பா லிம்ஃப் நோடு, நிணநீரிய முடிச்சுன்னு கொடுத்துருப்பான். நம்ம உடம்புல எடுத்துட்டு எல்லாம் லிம்ப் நோடு சில இடத்துல என்லார்ஜ் ஆகிருப்பா. சாரி, லிம்பாட்டிக் வெசல் சில இடத்துல முடிச்சா இருப்பா. அந்த முடிச்சுக்கு பேர் லிம்ஃப் நோடுன்னு பேர். மோர் தேன் 600 லிம்ஃப் நோட்ஸ் ஆர் பிரசன்ட். 600க்கும் மேற்பட்ட நிணநீரிய முடிச்சுகள் நம் உடலிலே காணப்படும். அந்த லிம்ஃப் நோடு இருக்கு பாருங்களே, அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தைமஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சோண்டு வித்தியாசம். லிம்ஃப் நோடு நிணநீரிய முடிச்சோட வெளி கவருக்கு பேர் கேப்சூல்னு பேர், அவுட்டர் பார்ட்டுக்கு கார்டெக்ஸ் புரணின்னு பேர், இன்னர் பார்ட்டுக்கு மெடுல்லா அப்படின்னு பேர். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சது. இந்த கார்டெக்ஸுக்கும் மெடுல்லாக்கும் நடுவில் ஒரு ஏரியா இருப்பா, அதுக்கு பேர் பேராகார்டிக்கல் ஏரியா. ஐயா, நம்ம இப்போ பார்க்குறது லிம்ஃப் நோடியா, லிம்பாட்டிக் வெசல் இருப்பாயா, சில இடத்துல முடிச்சா இருப்பாயா. அந்த முடிச்சுக்கு பேர் லிம்ஃப் நோடு, நிணநீரிய முடிச்சுன்னு பேர் தாங்க. அதுக்கு வெளியில் ஒரு கவர் இருப்பாடா, அதுக்கு கேப்சூல்னு பேர்றா. அவுட்டர் பார்ட்டுக்கு கார்டெக்ஸ் புரணின்னு பேர்றா, இன்னர் பார்ட்டுக்கு மெடுல்லான்னு பேர்றா. கார்டெக்ஸுக்கும் மெடுல்லாக்கும் நடுவில் ஒரு கேப் இருப்பான். இதுக்கு பேர் பேராகார்டிக்கல் ஏரியா அப்படின்னு பேர். This cortex and medulla enriched with B lymphocytes, so it is known as bone marrow dependent area. And the paracortical area is enriched with T lymphocytes, so it is known as thymus dependent area. புரணி பகுதியிலும் மெடுல்லா பகுதியிலும் பி லிம்போசைட்டுகள் அதிகமாக காணப்படும். எனவே இது போன் மேரோ டிபெண்டன்ட் ஏரியா அல்லது எலும்பு மஜ்ஜை சார்ந்த ஏரியா என்ற பெயர். புரணிக்கும் மெடுல்லாவிற்கும் நடுவிலே பேராகார்டிக்கல் ஏரியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பகுதியானது காணப்படும். இந்த பகுதியிலே டி லிம்போசைட்டுகள் அதிகமாக இருப்பதால் அது தைமஸ் சார்ந்த ஒரு ஏரியா பகுதி என்ற பொருள். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர்.
ஃபங்க்ஷன் எடுத்துட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த லிம்ஃப் நோட்ல என்ன ஆகும், லிம்ஃபை ஃபில்டர் பண்ணுவா. அப்புறம் ஃபேகோசைட்டோஸ், எனிமீஸ் யாரான்னு வந்தான்னா அதை பிடிச்சி ஸ்வாகா பண்ணி சாகடிப்பா. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது. அப்புறம் ரொம்ப முக்கியம், at the time of infection the size of the lymph node is enlarged. நமக்கு எப்பயாவது நோய் தொற்று ஏற்படுகின்ற சமயத்தில் இந்த நிணநீரிய முடிச்ச பகுதியில் WBC அதிகரிப்பதன் காரணமாக T லிம்போசைட் B லிம்போசைட் அதிகரிப்பதன் காரணமாக சற்று வீங்கிக் கொள்ளும். அடுத்தது ஸ்ப்ளீன்னு கொடுத்துருப்பான், மண்ணீரல். போன தடவை பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல அந்த ஸ்ப்ளீனை கம்பல்சரி கொஸ்டின்ல 5 மார்க்கில் கேட்டுட்டான். நிறைய குழந்தைகள் சரியா எழுதலை. மண்ணீரல் எடுத்துட்டா உங்களுக்கு தெரியும், சின்ன கிளாஸ்ல படிக்கிறப்ப RBCயும் WBCயும் டிஸ்ட்ரக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் கொடுத்துருப்பான். இரத்த சிவப்பு செல்களும் வெள்ளை செல்களும் அழிக்கப்படுகின்ற இடமாக இருப்பது மண்ணீரல் படிச்சிருக்கோம். இட் இஸ் த லார்ஜஸ்ட் லிம்பாய்டல் ஆர்கன். நம் உடலிலே காணப்படுகின்ற மிக பெரிய ஒரு நிணநீரிய உறுப்பு. இதுல 2 பார்ட் இருப்பா. ஒருத்தருக்கு பேர் ரெட் பால்ப்னு பேரு, இன்னொருத்தருக்கு பேர் ஒயிட் பால்ப்னு பேரு. தட் இஸ் சிவப்பு நிற கூழ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளை நிற கூழ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, கிரேடியன்ட் ஃபார் ஏஜிங் ஆர் டிசீஸ் டு RBC. நம்ம உடம்புல RBC இருக்கு பாருங்களே, RBCயை அழிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இட் ஃபேகோசைட்டோஸ் த பேத்தோஜன்ஸ். நம்ம எலும்பு பிளட்ல யாரான நோய் கிருமிகள் வந்தால் அதை செல் விழுங்குதல் மூலமாக அழிக்கக்கூடிய பணியினை செய்யும். ரிசர்வ் டேங்க் செட்டிங் பெட் ஃபார் பிளட். பிளட்டை கொஞ்ச நேரம் டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பணியினை செய்யும். பிளட் பார்ன் பேத்தோஜன்ஸ், ரத்தத்தில் உள்ள நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய பணியினை செய்யும். இதெல்லாம் நம்ம ஸ்பிளீன்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறமா எடுத்தது எல்லாம் அலர்ஜி. அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வந்து போன கிளாஸ்ல கிராஃப்டிங் படித்தோம். போன கிளாஸ்ல கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹரிசாத்தேந்து கிட்னியை பிடிங்கி வச்சுட்டோம். அந்த கிராஃப்டிங் நம்ம பார்க்குறோம் பாருங்களேன், மறந்துடாதீங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் போன கிளாஸ்ல சொல்லிக் கொடுத்தேன். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஆட்டோகிராஃப்ட்னு ஒன்று படித்தோம், ஐசோகிராஃப்ட்னு ஒன்று படித்தோம், எல்லோகிராஃப்ட்னு ஒன்று படித்தோம், ஜெனோகிராஃப்ட்னு ஒன்று படித்தோம். இதில் பர்ஃபெக்ட் மேட்சிங் அப்படின்னா ஆட்டோவும் ஐசோவும் தான். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற சமயத்திலே ஆட்டோகிராஃப்டும் ஐசோகிராஃப்டும் மட்டும்தான் 100% சக்ஸஸ். பாக்கி எல்லாம் சக்ஸஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம எப்படி சார் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம்? அப்போ ஒத்துக்கலைன்னா வாட் வில் ஹேப்பன், சிம்டம்ஸ் ஆஃப் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பான். உறுப்பு மாற்று தடைகாப்பு செய்கின்ற சமயத்தில் ஒற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம் உடலிலே ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு இருக்கும். ஒரு 8 பாயிண்ட் இருக்கும், அதை ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோ. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்ப்ளீனோமிகாலி, மண்ணீரலிலே வீக்கம் ஏற்படும். ஹெப்பாட்டோமிகாலி, கல்லீரலிலே வீக்கம் ஏற்படும். அது மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் கொடுத்துப்பா. அதில் 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. அதில் இது 2 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? டிஷ்யூ ஒருத்தர்லேருந்து வாங்கி இப்போ ஹரிசாத்தேருந்தோ ஆர் சுபாஷ்டேருந்தோ ஆர் ஆர்த்திட்டேருந்தோ ஆர் வேலைலாம் குழந்தைகிட்டேருந்தோ சத்தியமூர்த்தி கிட்னியை பிடுங்கி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா, 2 பேரோட பிளட் குரூப்பை மேட்ச் பண்ணி பார்ப்பான். நான் பி குரூப்பு, ஹரிசார் பி குரூப்பு, ஓகே. நான் பி பாசிட்டிவ், அவரும் பி பாசிட்டிவ். பிளஸ் பிளட்டை மேட்ச் பண்ணி பார்ப்பா. அப்புறம் ஆரச்சை மேட்ச் பண்ணி பார்ப்பா. இது 2ம் சரியா இருந்ததுன்னா சத்தியமூர்த்திக்கு என்ன பண்ணுவா, சதையை கொஞ்சம் கழிச்சு விடுவான். அவர்கிட்ட சதையை கொஞ்சம் பிச்சிங் ஒட்டி வச்சுப்பான். டிஷ்யூ மேட்சிங் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பயத்தை டர்ன்னு கிழிச்சு அவரோட கிட்னியை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பயத்தை உள்ள ரேடியேஷன் கொடுத்து கதிர்வீச்சு கொடுத்து அங்கே இருக்கிற செல்லெல்லாம் சாகடிப்பான். ரேடியேஷன். ஃபைனலி அவரோட கிட்னியை பிடுங்கி வச்சுவிட்டு என் உடம்புல இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக், நம்முடைய நோய் எதிர்ப்பு தன்மையினை குறைக்கக்கூடிய சைக்ளோஸ்போரின் அண்ட் அதர் ஸ்டீராய்ட்ஸ் அதை எடுத்து நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ எனக்கு குத்துற சமயத்தில் நோய் எதிர்ப்பு திறன் குறைவதன் காரணமாக வேற வழி இல்லாமல் அவரோட கிட்னியை ஒத்துக்கும். அப்போ எப்படி கிட்னியை மாற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா, பிளட் குரூப்பை டெஸ்ட் பண்ணுவா, ரத்த வகை, ஆர்ஹெச் டெஸ்ட் பண்ணி பார்த்துவா, படிச்சிருப்பேன் மெக்கோகார்ரிசஸ் ஆர்ஹெச் ஃபேக்டரை பார்ப்பா, டிஷ்யூ மேட்சிங் திசுக்களை ஒப்பிட்டு பார்ப்பார்கள், கதிரியக்க சிகிச்சை ரேடியேஷன் தருவா. அதுக்கப்புறம் என்னோட இம்யூனிட்டியை குறைக்கிறதுக்காக இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்கை குத்துவா. எதை குத்தினாலும் ஆட்டோகிராஃப்ட் அண்ட் ஐசோகிராஃப்ட் அலோன் ஷோஸ் 100% சக்ஸஸ். ஆட்டோகிராஃப்ட்லையும் ஐசோகிராஃப்ட்லையும் தான் 100% சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது முக்கியம். இதை பொறுத்தவரையும் அலர்ஜி அப்படின்னு படிச்சிருப்பேன். அலர்ஜினா தமிழ்ல ஒவ்வாமைன்னு சொல்லுவான்.
Inappropriate excessive response to the external stimuli is said to be allergy. புறக்காரணிகளுக்கு அதி தீவிரமாக நம் உடலானது பதிலளித்தது என்றால் அதைத்தான் ஒவ்வாமை என்று அழைப்பார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு என்ன ஆகும், ஸ்கூல் லீவ் விடுவார் 2-3 நாள் கழிச்சு ஸ்கூல் போகிறப்ப கிளாஸ் டெஸ்க்கு முழுக்க டஸ்ட் ஆகும். அந்த டஸ்ட்டை தட்டுறப்ப தும்மல் பயங்கரமாக பிசாசு குட்டி மாதிரி தும்மும். அச்சக்குன்னு தும்புறப்ப சேரே பறந்து சத்தியமூர்த்தி தலையில் விழுந்து கபால மோஷம் ஆகிட்டான்னு வச்சுக்கோ. ஏன்? அதுக்கு தான் அலர்ஜின்னு பேர். தும்புறது கூட லட்சணமாக தும்பணும். அப்போ அது மாதிரி சில பேர் கத்திரிக்காய் சாப்பிடுவோம், ஒத்துக்காது. சொரியிற சமயத்தில் கூட இன்ட்ரெஸ்டிங்காக சொரியணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி உடம்பே சொரிஞ்சால் அவளுக்கு வந்திருக்கிறதுக்கு என்ன பேர்? அலர்ஜின்னு பேர். நம்ம உடம்பில் யார் யார் அலர்ஜியை காஸ் பண்ணுறாலோ அவளுக்குலாம் அலர்ஜென்ஸ்னு பேர். ஒவ்வாமையை தூண்டக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அலர்ஜன் என்று அழைக்கப்படும். எதனால வரலாம்? அலர்ஜி கெமிக்கல்ஸ்னால வரலாம், ட்ரக்ஸ்னால வரலாம், ஃபுட்டுனால வரலாம், உணவுனால, சில சமயம் போலன் ட்ரெயினால வரலாம். எதனால வரலாம் நமக்கு அலர்ஜி ஏற்படலாம். பரீட்சையில் முக்கியம். At the time of allergy, immunoglobulin E and histamine content is increased. நமக்கு எப்பொழுது ஒவ்வாமை ஏற்படுகிறதோ அந்த சமயத்தில் எல்லாம் ரத்தத்திலே இம்யூனோகுளோபுலின் E மற்றும் ஹிஸ்டமைனின் அளவானது அதிகரிக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சில சமயம் அலர்ஜினால செத்து போனான்னு போயிடும். If it is fatal, we are calling it as anaphylaxis. இறப்பினை கூட தூண்டக்கூடிய ஒன்றாக அலர்ஜி இருந்தது என்றால் அதை anaphylaxis என்று அழைப்பர். இதெல்லாம் அதை பொறுத்தவரையும் முக்கியமான ஒன்று. இப்போ பொதுவாக ஒரு 5 நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஜென்ரலாக என்ன பண்ணணும், பயாலஜியை பொறுத்தவரையும் இட் இஸ் த ஈஸியஸ்ட் எக்ஸாம் டு ரைட். எழுதக்கூடிய தேர்வுகளில் மிகவும் எளிய தேர்வாக இருக்கும். சென்டம் வாங்கணும்னு ஆசைப்படுற, எம்பிபிஎஸ் போகணும்னு ஆசைப்படுறேன்னா அட்டை டு அட்டை புக்கு கம்ப்ளீட்டாக தரவு பண்ணியிருக்கணும். மெமரி இஸ் ஸ்டோரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இட் ஷுட் பி ரிட்ரீவ்ட் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஃபார் த ரிட்ரீவல் யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யூ கேன் வெரி ஈஸிலி ஸ்கோர் சென்டம். பட் 140ங்கிறது எல்லா குழந்தைகளாலையும் வாங்க முடியும். யூ நோ த ப்ளூ பிரிண்ட். பேப்பர் எடுத்து வச்சுக்கோ, அட்டென்டிவாக பாரு, ஃப்ரெஷ்ஷாக பாரு, அப்படியே பாரு, இங்கே பாரு. பாட்னியை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசனை தரவு பண்ணிடும். 1, 2, 5 தரவு பண்ணிட்டேன்னா யூ ஸ்கோர் 69 அவுட் ஆஃப் 75. 6 பாடங்களிலே 1ஆம் பாடம், 2ஆம் பாடம், 5ஆம் பாடத்தை முழுமையாக படித்து விட்டாய் என்றால் 69 மார்க் வந்துவிடும். என்ஜியூவில் 3ஆம் பாடம், 4ஆம் பாடம், 6ஆம் பாடத்தில் 1 மார்க் படித்தாலே யூ ஸ்கோர் சென்டம் 75 அவுட் ஆஃப் 75. பட் கம்பல்சரி கொஸ்டின் அங்கேருந்து கேட்டுதான் ரிஸ்காக போயிடும். அதில் 3ஆம் பாடம், 4ஆம் பாடம், 6ஆம் பாடத்தில் 1 மார்க்கை படிச்சுட்டோ, சில முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருந்தால் அதையும் படித்து வச்சுக்கோ, யூ ஆர் சேஃப். அப்போ பாட்னியில் 1 to 5 கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 3, 4, 6ல் நீ என்ன பண்ணியிருக்கேன், 1 மார்க் 3 மார்க் படிச்சிருந்தால், செலக்டட் 5 மார்க் கொஸ்டின் படிச்சிருந்தால் யூ ஸ்கோர் சென்டம். அதர்வைஸ் 69 அச்சீவ். அதுக்கப்புறம் ஜுவாலஜியை பொறுத்தவரை 2 பேட்டர்னில் படிக்கலாம். ஒன்று மெடிக்கல் போகணும்னு ஆசைப்பட்டிருந்தேன்னா 1, 2, 3, 4 கம்ப்ளீட் தரோம். 1ஆம் பாடம், 2ஆம் பாடம், 3ஆம் பாடம், 4ஆம் பாடம் ஃபுல் 68 அவுட் ஆஃப் 75. 5ஆம் பாடம், 6ஆம் பாடம் வெறும் 1 மார்க். 7ஆம் பாடத்தில் 1 மார்க், 3 மார்க், 5 மார்க் படிச்சுட்டேன்னா யூ ஸ்கோர் சென்டம். சில பேர் டாக்டர் போகணும்னு ஆசையில் இருப்பான், ஹியூமன் ஃபிசியாலஜியே படிக்காமல் இருப்பான். டாக்டர் போகணும் ஹியூமன் ஃபிசியாலஜி தான் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அப்படி இல்லாமல் சில பேர் என்ன பண்ணியிருப்பான், 2, 3, 4, 5, 6 2, 3, 4, 5, 6 ஃபுல்லாக படிச்சிருக்கோம். 1ஆம் பாடத்துலையும் 7ஆம் பாடத்துலையும் வெறும் 1 மார்க் படிக்கிறது. அப்பையும் யூ ஆர் இன் அ பொசிஷன் டு ஸ்கோர் சென்டம். அது என்ன ப்ராப்ளம், கம்பல்சரி கொஸ்டின் ஏதாவது மாற்றி கேட்டால் ரிஸ்காக தரும். அப்போ பாட்னியில் 1 to 5 தரோம், ஜுவாலஜியில் 1, 2, 3, 4 தரோம். இதை தரவு பண்ணியிருந்தெல்லாம் யூ ஸ்கோர் 137 அவுட் ஆஃப் 150. 50% ஆஃப் த சிலபஸ் படிச்சுட்டேனாலே யூ ஆர் இன் அ பொசிஷன் டு ஸ்கோர் 137. பாக்கி இருக்கிற லெசனில் வெறும் 1 மார்க் 3 மார்க் படித்தாலே யூ ஸ்கோர் சென்டம். ஸோ அவ்வளோ ஈஸியாக கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் நல்ல மதிப்பெண்களை வாங்க வேண்டும் என்பதற்காக தான் கொஷின் செட் பண்ணப்படும். ரொம்ப ஈஸியாக எழுதணும். என்னென்ன கொஷின்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் ஃப்ரம் 1 மார்க். 1 மார்க் கொஷின்லேருந்து தான் எழுத ஆரம்பிக்கிறோம். அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் டயக்ராம், ட்ரா அண்ட் லேபிள் அப்படின்னா எந்த படமானது பயாலஜியில் வரையப்பட்டாலும் பாகம் பிரிக்கப்பட வேண்டும். அதை பார்த்துக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ், டிஃபரன்ஷியேட், யூசஸ், அப்ளிகேஷன், ஆக்ஷன், ஹைப்போசெக்ரேஷன், ஹைப்பர் செக்ரேஷன், இது மாதிரி செலக்டிவாக 5 பாயிண்ட் வரக்கூடிய கொஷின்ஸ் எது இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து எழுதுங்க.
அதுக்கப்புறம் நிறையா குழந்தைகளுக்கு வரக்கூடிய டவுட் பாட்னியை பொறுத்த வரையும் சைக்கிள்ஸ் கேட்குறாங்க. either C4 cycle or C2 cycle or C3 cycle or glycolysis or Krebs cycle or hexose monophosphate pathway pentose இது மாதிரி சைக்கிள்ஸ்லாம் வரும். அது கேட்குற சமயத்தில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காரான்னு பாருங்க. briefly describe C4 cycle அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் either flow chart or explanation கேட்டால் ஏதாவது ஒன்று போகிறோம். அதர்வைஸ் வெறும் டிஸ்கிரைப்னு கேட்டால் படத்தையும் வரையணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வாறாக கேட்டுக்கணும். வரைபடம் மட்டும் போரும், விளக்கம் மட்டும் போரும்னா ஏதாவது ஒன்று இருந்தால் போகும். அதர்வைஸ் எல்லாத்தையும் எழுத வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். யூ கேன் மூவ் த மவுண்டன்ஸ் அண்ட் climb the oceans. You are almighty. Faith, faith, faith in yourself. Faith, faith, faith in God. உங்கள் அப்பா அம்மா மேலே நம்பிக்கை. நீ டாப் மோஸ்ட் லெவலில் ரீச் ஆகலாம். எல்லா படிப்புக்கும் மரியாதை இருக்கு. இந்த சப்ஜெக்ட் வசதி, இந்த சப்ஜெக்ட் மற்றவன் கிடையாது. இனிமேல் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாலும் உன்னால் நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பயப்படாத. ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணு. 100% பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் தான் கொஸ்டின் கேட்டுருப்பா. பி கான்ஃபிடென்ட். ஓகேயா? அந்த கான்ஃபிடென்ஸை எப்பயும் விட்டுடாது. ஓகேயா? அப்புறம் வேற என்ன இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டும். எரர் சொல்கிறதெல்லாம் பார்க்குற சமயத்தில் குழந்தைகள் என்ன பண்ணுறா, டிஃபரன்ஷியேட்னு கொஸ்டின் கேட்குறப்ப தப்பாக பண்ணிடுறான். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னியில் டிஃபரன்ஷியேட் டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம் வேறுபடுத்துக இருபத்திலை தாவரத்தண்டு ஒருபத்திலை தாவரத்தண்டுன்னு கொஸ்டின் வருதுன்னா பாயிண்ட்ஸ் இந்த பக்கம் மாற்றி எழுதுறப்ப கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. கரெக்டாக எழுதியான்னு பாரு. டைகாட் ஸ்டெம்னா அது கீழே டைகாட்டோட கேரக்டர் தான் இருக்கணும். மோனோகாட் ஸ்டெம்னா மோனோகாட்டோட கேரக்டர் தான் இருக்கணும். மாற்றி எழுதினா மார்க் படும். அப்போ வேறுபடுத்துக எழுதுகிற சமயத்தில் சரியாக எழுதுகிறோமா என்று பார்க்க வேண்டும். அது மாதிரி சைக்கிள்ஸ் எழுதுறப்ப கரெக்டாக எழுதுறியான்னு பார்க்க வேண்டும். ஜுவாலஜியை பொறுத்த வரையும் பாட்னி கொஞ்சம் மோஸ்ட்லி எல்லாரும் நல்லா பண்ணிருக்கேன். ஜுவாலஜியில் தான் கஷ்டப்படுறேன். 1 மார்க்கில் ஃபுல் மார்க் வாங்கணும்னா ஜுவாலஜியை பொறுத்த வரையும் 5ஆம் பாடமும் 6ஆம் பாடமும் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஜுவாலஜி அந்த 2 லெசனையும் லைன் பை லைன் தரவாக படித்து வச்சுக்கோம். ஏன்னா 1 மார்க் வர சமயத்தில் 1-2 அதில் ட்விஸ்ட் கொடுத்து 2 மார்க் எடுத்து அப்படின்னா கட் ஆஃப் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ 1 மார்க்கை பொறுத்தவரையும் ஜுவாலஜியில் யூ கிவ் மோர் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதில் தரணும்னா 5th லெசன் 6th லெசன்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. பாட்னியை பொறுத்தவரையும் மோஸ்ட்லி நல்ல மார்க் வாங்கிடுறா. அந்த காமன் நேம் பொட்டானிக்கல் நேம் கொஞ்சம் நல்லா 1ஆம் படத்தில் படித்து வச்சுக்கோ. சாதாரண பெயர் தாவரவியல் பெயர் நல்லா படித்து வச்சுக்கோ. 6ஆம் படத்தில் அது மாதிரி 1 மார்க் கொஞ்சம் 1-2 ட்விஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை படிச்சுக்கோ. எப்படி தான் 1 மார்க் படிக்கிறது? சில பேர் என்ன பண்ணியிருப்பா, ஜுவாலஜியில் 2, 3, 4, 5, 6 நல்லா படிச்சிருப்பா. ஃபர்ஸ்ட் லெசனில் படிக்காமல் இருந்திருப்பா. அது செலக்டிவாக சில கொஸ்டின் படிச்சிருப்பா. இனிமேல் 1 மார்க் ஸ்டோரி படிக்கிறப்போ உன் மனசு இல்லை. வேற எதுவும் எனக்கு சான்ஸ் கொடுத்தால் இருக்கும். என்ன டிவி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இவ்வளவு நேரம் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். All the best. Thank you very much.